இந்த 200 பெட் போடுற ஷெட் வந்து தாய்க்குடி. இங்க தான் நாங்க வந்து காளான் விதைகள், அதுக்கப்புறம் நாங்க பேக் பண்றது எல்லாமே இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்ப இந்த பாக்கெட் வந்து நம்ம எப்படி போடுறோம்னா, அதோட நம்ம அறுவடை பண்ற காளான வந்து அவங்களே நம்மட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதுனால நமக்கு வந்து சேல்ஸ் பண்ண வந்து நம்ம அங்கேயும் அலைய வேண்டாம். நம்ம நிறைய வெளியே போய் தேடி இந்த காளான் எடுத்துக்கோங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துடுறாங்க. ஜிஎம் சேனல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகில் இருக்கிற சேந்தப்பூங்மன் கிராமத்தில் இருக்கிறோம். சகோதரிகள் வந்து கீதா, அஜிதா 2 பேரும் கல்லூரியில் டிகிரி முடிச்சிருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்துக்கு பணிக்கு செல்லன்னு நினைக்காம சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணலாங்கிற ஒரு ஆர்வம் அவங்கள இயல்பாகவே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தென்திருப்பறை யூனியன்லேருந்து வாழ்ந்து காட்டும் திட்டத்தில் இந்த காளான் வளர்ப்பு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அதில் வந்து 2 பேருமே பயிற்சி எடுத்திருக்காங்க. இவங்களை போன்று நிறைய பேர் பயிற்சி எடுத்திருக்காங்க. அதில் இவங்க கண்டிப்பாக இதை பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எம்எஸ்எம்இ மூலமாக மாவட்ட தொழில் மையத்தில் முயற்சி எடுத்து அப்ளை பண்ணி கனரா பேங்க் மூலமாக வங்கி கடன் எடுத்து இந்த காளான் உற்பத்தியை ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்காக முதல்ல 2 குடில் தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. தாய் குடில் ஒன்று, அப்புறம் உற்பத்தி குடில் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு குடியில் வந்து 400 பெட்டும், இன்னொரு குடியில் 200 பெட்டும் வச்சுக்கலாம். மொத்தம் 600 பெட்டு. அதாவது பெட்டுங்கிறது இந்த மாதிரி பேக்கெட். இது வந்து ஒரு 600 பேக்கெட் வரைக்கும் இதில் நம்ம உற்பத்தி பண்ணலாம். இதுக்கு என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, வைக்கோல் மூலப்பொருள் வந்து வைக்கோல் தான். வைக்கோலை வாங்கி அதை ட்ரம்மில் தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரங்களுக்கு மேலே ஊற வைக்கிறாங்க. ஊற வச்சு அந்த தண்ணி இல்லாமல் அதை எடுத்து ஒரு பாய்லரில் வச்சு அவிச்சு எடுக்கிறாங்க. சாதாரணமாக வைக்கிறதுக்கும் பாய்லர் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சாதாரணமாக வைக்கும்போது இந்த பூஞ்சை தொற்றுக்கெல்லாம் வர்றதுனால கொஞ்சம் இழப்பீடுகள் இருக்கும், நோய் தொற்று இருக்கும். பாய்லர் அவிக்கிறது மூலமாக இந்த பூஞ்சைகள் இல்லாமல் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். அதனால் பாய்லர் மூலமாக அவிச்சு எடுத்து திரும்ப ஒரு பெட்டில் போட்டு கொஞ்சம் உலர வச்சு திரும்ப இந்த பேக்கெட்டில் வந்து கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு, அதாவது நான் ஒரு 4 விரல் கேப்பில் வைக்கல வச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக விதையை தூவி அதே மாதிரி 4 அடுக்காக விதையை தூவி இந்த மாதிரி கட்டிடுறாங்க. இதில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ரா மெட்டீரியல் வாங்குறதோ, விதை வாங்குறதோ, இந்த பேக்கெட் வாங்குறதோ எதுவுமே இவங்களுக்கு ரிஸ்க் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி காளான் பயிற்சி கொடுத்தவங்க புதுக்கோட்டையில் இருக்கிற பரணி ட்ரஸ்ட் மூலம் பயிற்சி கொடுத்துருக்காங்க திரு ஞானகுமார் சார் அவங்க. அதனால் இந்த பேக்கெட்லேருந்து எல்லாமே விதையிலேருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அறுவடை பண்ணுற காளான்களையும் அவங்களே எடுத்துடுறாங்க. இப்போ கொண்டு பேக்கெட்டில் கொண்டு கட்டிடுறாங்க. இந்த தாய்க்குடியில் கட்டிடுறாங்க. இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் இதில் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. 12 நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த மொட்டு வைக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே இங்கேருந்து அப்படியே அந்த குடிலுக்கு மாற்றிட்டு அங்கே தினமுமே வந்து ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக தண்ணீர் தெளித்து அதை அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு 12-15 நாளில் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருது. அதுலேருந்து 20ஆம் நாள் 22 நாளில் அறுவடைக்கு தயாராக காளான் வந்தது. அதுலேருந்து ஒரு மொத்தத்தில் 45 நாள் வரைக்கும் இதில் அறுவடை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பெட்டில் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் நமக்கு ஈல்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை அறுவடை பண்ணுற காளான்களுமே பரணி ட்ரஸ்ட் மூலமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் இவங்க வந்து வேறு எந்த ரிஸ்க்கும் இல்லை. முழுக்க இவங்க அந்த வைக்கோலை ரெடி பண்ணி பெட்டை கட்டுறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது. புதுக்கோட்டை பரணி ட்ரஸ்ட்டில் வந்து இவங்களுக்கு ரா மெட்டீரியல் எல்லாமே கொடுத்து அதுக்கு எதுவுமே அவங்க பணம் பெற்றுக்கொள்றதில்ல. விதை எல்லாமே கொடுத்து போக அறுவடை பண்ணுற காளானை 1 கிலோ கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனவரி 2ஆம் தேதி இவங்க இந்த வேலையை ஆரம்பித்தாங்க. பெட்டு போட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 22 நாள் ஆச்சு. இன்றைக்கி ஜனவரி 24. இன்றைக்கி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் பெட்லேருந்து இன்றைக்கி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மற்ற பெண்களுக்கு சகோதரிகள் 2 பேரும் கீதா, அஜிதா 2 பேரும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. படிச்சுட்டு ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகாமல் சொந்தமாக எங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அங்கே நிரூபிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. 2 பேருக்கும் ஜிஎம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட பேரு கீதா, இவ என்ன தங்கச்சி அஜிதா இவ பேரு. நாங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்துல சேந்தபூமங்கலம்னு ஒரு கிராமத்துல இருந்து இருக்கோம். எங்க அப்பா அம்மா வந்து கூலி வேலை பார்க்காங்க. நாங்க 2 பேரும் டிகிரி முடிச்சிருக்கோம். டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாம வீட்டுல சும்மாதான் இருந்தோம். அப்பதான் தென்திரிப்பறை யூனியன்ல இருந்து எங்களுக்கு வந்து வாழ்ந்து காட்டும் திட்டம் மூலம் ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. காளான் வளர்க்கறதுக்கு அப்படி சொல்லி பயிற்சி கொடுத்தாங்க. அப்போ அந்த பயிற்சியில வந்து நான் போய் கலந்துக்கிட்டோம், நானும் தங்கச்சும். அப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த ட்ரெயினர் கொடுத்தது வந்து
ஞானகுமார் ராஜான்னு ஒரு சார், புதுக்கோட்டை சேர்ந்தவங்க. அந்த சார் தான் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த பயிற்சியில வந்து ஒரு ஆர்வம் அதிகமா வந்துட்டு எங்களுக்கு, நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஞானகுமார் ராஜா சார்ட்ட வந்து நாங்க கேட்டோம். நாங்க இந்த மாரி வீட்ல பண்ணலாமா சார்ன்னு கேட்டோம். அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு லோன் வந்து கனரா பேங்க், ஆத்தூர் கனரா பேங்க்ல கிடைச்சது. அந்த பைசாவ வச்சு நாங்க வந்து 2 ஷெட்டா போட்டுக்கிட்டோம். எங்களுக்கு காளான் உற்பத்திக்கு தேவை வந்து 2 ஷெட் தேவைப்பட்டுச்சு. 2 ஷெட்டா நாங்க போட்டுட்டோம். 2 ஷெட்ல வந்து அங்க உள்ள ஒரு ஷெட் இருக்கு. அந்த ஷெட்ல வந்து நம்ம வந்து 400 பெட் போடலாம். இந்த ஷெட்ல வந்து 200 பெட் வரைக்கும் போடலாம். இந்த 200 பெட் போடுற ஷெட் வந்து தாய்க்குடி. இங்க தான் நாங்க வந்து காளான் விதைகள், அதுக்கப்புறம் நாங்க பேக் பண்றது எல்லாமே இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்ப இந்த பாக்கெட் வந்து நம்ம எப்படி போடுறோம்னா, அதோட ப்ராசஸ் எப்படின்னா, முதல்ல வந்து நல்லா காஞ்ச வைக்கோல் இருக்குல்ல, அந்த வைக்கோல வந்து பாய்லர்ல ஒரு 2 மணி நேரம் நல்லா அவிச்சு எடுக்கணும். அவிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை எடுத்து பரண் மேல போட்டு நல்லா உலர வச்சு, அந்த வைக்கோல் வந்து நம்ம கையில வந்து எடுக்கச்சில ஈரப்பதம் இருக்கக்கூடாது. மெயின் அதுதான். ஈரப்பதம் இல்லாம உலர்ந்து நல்லா இருக்கணும். அதை அப்படியே நம்ம வந்து நல்ல கவர்ல வந்து கெட்டி, கவர்ல வந்து ஒரு 4 அடுக்கா நாங்க போடுறோம். 4 அடுக்கா போட்டு அதுல வந்து விதைகளை வந்து சைடுல நல்லா சுத்தி தூவி விடுறோம். தூவி விட்டு அதுக்கப்புறம் கெட்டி இங்க தாய்க்குடியில வந்து நாங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 12 நாளைக்கு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அந்த விதைகள் ஃபுல்லா இந்த மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபார்ம் ஆன ஸ்டேஜ்ல வந்து நாங்க வந்து அந்த 400 பெட் போடுவோம்ல, அந்த ஷெட்ல கொண்டு அங்க வந்து கெட்டிடுவோம். இங்க இருந்து அப்படியே அங்க வந்து எடுத்து கெட்டிட்டு மேல ஸ்ப்ரிங்க்லர் மூலமா நல்ல டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே கூலிங்கா இருக்கணும். எவ்வளவுக்குள்ள கூலிங்கா வைக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள காளான் விதைகள் வந்து நல்ல வளர்ச்சி பெற்று வெளியில வந்து மொட்டு வச்சு நல்ல வளர்ச்சி அடையும். அதனால வந்து அங்க வந்து எப்பவுமே டெம்பரேச்சர் வந்து கூலிங்கா இருக்கிறதுனால நாங்க மேல ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம். அது மூலமா எங்களுக்கு வந்து தண்ணி போடுறதுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு. விதைகள்லாம் ஃபார்ம் ஆன உடனே நம்ம அந்த செட்ல வந்து எல்லா பாக்கெட்டையும் பெட்டையும் கெட்டிடுவோம். கெட்டினது 12 நாள்ல இங்க ஃபார்ம் ஆன விதைகள் அந்த பாக்கெட் பெட் இருக்கும்ல, அதை தூக்கி அந்த ஷெட்ல போட்டதுக்கு அப்புறம் ஒரு 22வது நாள்ல இருந்து 22 அந்த நாள்ல இருந்து வெளியில வந்து மொட்டு வந்து வந்து பூ வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அங்க வந்து கூலிங் டெம்பரேச்சர் வந்து கரெக்டா வைக்கிறது பொறுத்து தான் நமக்கு 20 நாள்ல கரெக்டா வரும். 20 நாள் 22 நாள் இந்த நாள்ல வந்துரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அறுவடை செஞ்சுக்கலாம். எங்களுக்கு வந்து இதுல வந்து விற்பனை செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில இருந்து பரணி ட்ரஸ்ட் அவங்க தான் எங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்றாங்க. ஞானகுமார் ராஜா சார் அவங்களே எங்கள்கிட்ட இருந்து எல்லாமே சேல்ஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லா இதுவுமே எங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிடுவாங்க காளான்களை. அதுவும் இல்லாம நாங்க அது போடுற பாக்கெட்டு, இந்த காளான் விதைகள், அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து அவங்களே கொடுக்கறதுனால எங்களுக்கு ஈஸியா இருக்கு. நாங்க எங்க வெளியில அலைய தேவையில்லை. அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருது. அந்த காளான் உற்பத்தியை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் பண்ண கஷ்டம். எங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. இவங்க வந்து எங்களுக்கு எப்பவுமே வாங்கிருந்தாங்க. அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப நம்ம வந்து பெட்டு போட்டா ஒரு பெட்ல இருந்து 1 கிலோல இருந்து 1.5 கிலோ வரைக்கும் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெட்ல இருந்து நம்ம நாள் வந்து எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 45 நாள் வரைக்கும் நம்ம வந்து அறுவடை பண்ணலாம். ஒவ்வொரு பெட்ல இருந்துமே அப்படிதான் 45 நாள் 10 நாள் வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அந்த மாதிரிதான் இப்படிதான் நாங்க போட்டிருக்கோம். நாங்க ஆல்ரெடி ஒரு அறுவடை பண்ணிட்டோம். இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூ எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா இதுலயும். இப்போ இதுல இருக்கிறது ஃபுல்லாமே தாய்க்குடியில இருந்து இது வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆகி வெளியே வர ஆரம்பிச்ச இதுதான் இந்த பெட் ஃபுல்லாமே. நம்ம இதுல இருந்து அந்த பெட்டுக்கு அந்த செட்டுக்கு மாத்தணும் இந்த பெட்டை ஃபுல்லா. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி காளான் வளர்க்கறதுக்கு வந்து ஐடியாவே கிடையாது. நான் சும்மா இருந்ததை எங்களுக்கு இந்த அளவுக்கு ஐடியா வர்றதுக்கு கொஞ்சம் உதவியா இருந்தது, ரொம்பவே உதவியா இருந்தது வந்து செந்திரிப்பறை யூனியன். அங்க இருந்துதான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படிங்கிற மூலமா எங்க பஞ்சாயத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்கும் போய் அந்த ட்ரைனிங்ல எங்களுக்கு உதவியா இருந்தது வந்து ஞானகுமார் ராஜா சார். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல வந்து பரணி ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த சார் ஞானகுமார் ராஜா அவங்க தான் அந்த சார் தான் வந்து எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வாழ்ந்து காட்டும் திட்டத்துல வந்து எங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணவங்க வந்து சேவியர் சார், ராதா மேடம், கரோலின் மேடம். இவங்க தான் அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து இந்த பஞ்சாயத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்க வந்து மாவட்ட தொழில் மையத்துல தான் இந்த ஸ்கீம்ல வந்து நாங்கள் அப்ளை பண்ணோம். அந்த ஸ்கீம்ல வந்து எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்த சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கனரா பேங்க்ல வந்து எங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. கனரா பேங்க்ல லோன் கொடுத்த மேனேஜர் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.